அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஏங்க இது உண்மையா என்று கேட்பதற்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நிறைய போலியான, நமக்கு புரியும்படியான பாஷையில் சொல்வதாக இருந்தால் ஃபேக்கான பல தகவல்கள் மார்க்கம் என்ற அடிப்படையிலே, குரான் வசனங்கள் என்ற அடிப்படையிலே, ஹதீஸ் என்ற அடிப்படையிலே நிறைய இன்றைய சமூகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் நிறைய போலி செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பேரருளால் நம் முன்னோர்கள் நிறைய ஆய்வு செய்து அவர்கள் சிரமப்பட்டு திரட்டிய நபிமொழிகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு, என்னென்ன சஹீஹான ஹதீஸுகள், எதெல்லாம் பலகீனமான ஹதீஸுகள் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டு ஒரு வேலியை அமைக்கப்பட்டு இன்றைக்கு தூய இஸ்லாத்தினுடைய வழிகளை பின்பற்றுவதற்கு இலகுவாக அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான். அதையும் மீறி சிலர்கள் தன் கேள்விப்பட்டதையெல்லாம் ஹதீஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாபெரும் தவறு. குறிப்பாக இன்னவர் இந்த கூட்டம் அந்த கூட்டம் இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் தவிர்த்துவிட்டு நம் சமூகத்தில் நிறைய போலி செய்திகளை மார்க்கம் என்ற அடிப்படையிலே, ஹதீஸ் என்ற அடிப்படையிலே மார்க்க அறிஞர்கள் கூட ஏதோ யாரோ எழுதி வைத்த புத்தகத்தை எல்லாம் படித்துவிட்டு அதனுடைய அரபியை படித்துவிட்டு அவர்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது. எந்த அளவுக்கு இந்த போலி செய்திகள் பரவி இருக்கிறது என்பதை தோலுரித்து காட்டி அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் ஏங்க இது உண்மையா என்பதின் நோக்கம். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.